The dimension of a brick are 24 centimeter, 12 centimeter, 8 centimeter. How many such bricks will be required to build a wall of 20 meter length, 20 meter length, 48 centimeter breadth and 6 meter height? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லோட அளவு சொல்கிறாங்க. பிரிக்ஸ்னா அதாவது ஒரு கல்லோட அளவு வந்து 24 × 12 × 8 சென்டிமீட்டர்ன்றாங்க. ஆனால் ஒரு பில்டிங், ஒரு வால் எழுப்புறதுக்கு, ஒரு செவரு எழுப்புறதுக்கு 20 மீட்ரு ஹைட்டுன்றாங்க, 48 சென்டிமீட்டர் பிரெத்து சொல்கிறாங்க, ஹைட் வந்து 6 மீட்டர் சொல்கிறாங்க, லென்த்து வந்து 20 மீட்டரு, ஹைட் வந்து 6 மீட்டர். இப்போ நம்மளுக்கு இதில் வந்து 48 சென்டிமீட்டர். இப்போ எல்லாமே கன்வெர்ட் வந்து மீட்டரை வந்து சென்டிமீட்டரால் கன்வெர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ 20 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2000 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஒரு மீட்டருக்கு உண்டானது 100 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்போ 20 × 100 200 2000 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? இப்போ ரெண்டாவது, இது வந்து லென்த்து, பிரெத்து 48 சென்டிமீட்டர் தான். ஸோ அப்போ அதை நம்ம மாற்ற தேவையில்லை, 48 சென்டிமீட்டர். ஹைட்டு 6 மீட்டர். அப்போ 6 மீட்டர்னா 600 சென்டிமீட்டர். 100 × 6, அப்போ 600 சென்டிமீட்டர். இப்போ எல்லாமே கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு பெரிய வால், ஒரு சின்ன பிரிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஒரு கல்லோட சுத்த அளவு, மொத்தம் சுத்த அளவு கண்டுபிடிச்சிட்டு அந்த வாலோட சுத்த அளவு கண்டுபிடிச்சிட்டோன்னா ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கல் தேவைன்றது தெரிஞ்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு கல்லோட சுத்த அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா L × B × H, அதாவது லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. இப்போ லென்த்தோடு என்ன சொல்லியிருக்காங்க அவங்க, 24 × ஹைட் வந்து, பிரெத் வந்து 12, 24, பிரெத் வந்து 8, ஹைட் வந்து 12. இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து மொத்தம் இது எவ்வளோ வருதுங்க, லென்த்து வாலோட மொத்தம் இது 20 மீட்ரு, 2000 சென்டிமீட்டர், 48 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 600 சென்டிமீட்டர். அப்போ இது ரெண்டுத்தையும் வகுத்தனா நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். இப்போ 2000 சென்டிமீட்டர் இன்ட்டு இது எவ்வளோ வருதுங்க, 48 சென்டிமீட்டர் பிரெத்து, ஹைட் வந்து 600 சென்டிமீட்டர். இப்போ ஒரு கல்லோட அளவு என்னது, 24 சென்டிமீட்டர் இன்ட்டு 12 சென்டிமீட்டர் ஹைட்டு, பிரெத்து 8 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இது வந்து ஒரு கல்லோட சுத்தளவு. இது எல்லாமே கூட்டினா தான் வரும். இது எல்லாத்தையும் கூட்டினா ஒரு மொத்தம் வாலோடைய சுத்தளவு. இப்போ இதையும் வகுத்தனா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? இதை வகுக்கிறதுக்கு, இது எல்லாமே இன்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி எது அடிக்க முடியுமோ நம்ம அடித்து பார்க்கலாம். அடித்து பார்த்துட்டு கடைசியாக இன்ட்டு பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 24 × 2 48ங்களா, 2 × 12 6ங்களா, 6ஆல் இது பண்ணோன்னா 100 டைம்ஸ் வருமா? ஓகே. இப்போ 8 × 2000. இப்போ 8 × 2000 உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா நீங்கள் டிவைட் பண்ணி போடலாம். 2000 / 8 அப்படி டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு 250 வரும். அப்போ இங்கே என்ன இருக்குது மிச்சம், இதை அடித்தாச்சு. இங்கே என்ன இருக்குது மிச்சம், 250 × 100. அப்போ இது இன்ட்டு பண்ணால் என்ன வரும், 25,000. அப்போ ஆன்சர் வந்து 25,000 பிரிக்ஸ் தேவைப்படும் அந்த வாலுக்கு. இதுதான் ஆன்சர்.